நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வர இருக்கிற ஒரு 5 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கும். மார்க்கெட் எந்த ரேஞ்சில் எந்த ட்ரெண்டை உடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஹையர் லைனை உடைக்க போகுதா இல்லை லோவர் லைனை உடைக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஒரு 4-5 நாட்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளார கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். உங்களோட பிளானும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். நம்ம சொல்லியிருந்தது 23,806 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெஃப்டியோட 1 hour கேண்டில். எக்ஸாக்டாக பாருங்கள் 23,800 இந்த ரேஞ்சில் போய் மார்க்கெட் ஒரு 1 hour கேண்டில் கூட க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. க்ளோஸ் என்ன ஆகிடுச்சு, ரிவர்சல் ஆகிடுச்சு. மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, இந்த 800 அப்படிங்கிற நம்ம சொன்ன லெவலில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு. சப்போர்ட் நம்ம எங்கே சொல்லியிருந்தோம், 23,600. ஜஸ்ட் இந்த 200 பாயிண்ட் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொன்ன லைன்ஸ் தான். அப்படி நீங்கள் உங்களுக்கு புதிய நண்பர்களாக யாராவது வந்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? வர இருக்கிற நாட்கள் 2ஆம் தேதி டேரிஃபோட ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. சரிங்களா? அது பொறுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத உன்னிப்பாக நம்ம வாட்ச் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே நேற்று கூட ஒரு நண்பர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார், மார்க்கெட் இன்னுமா அப் ட்ரெண்டுக்கு போகலை அப்படின்னு கேட்டிருந்தார். ஏன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஏறி இருந்தது, எதுலேருந்து ஏறி இருக்குது, கிட்டத்தட்ட 22,000 அப்படிங்கிற லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 1,600 புள்ளிகள் ஏறி இருக்குது. மார்க்கெட் விழுந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,500 பாயிண்ட் விழுந்திருக்கு. 5,500 பாயிண்ட் கண்டினியூவாக விழுந்த மார்க்கெட் இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னா வெறும் ஒரு 1,500 பாயிண்ட் தான் மேலே வந்திருக்கு. ஒரு 4ல் ஒரு பங்கு தான் மேலே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது அது ஒரு டெட் கேப் பவுன்ஸ்னு கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் விழுந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டத்துலேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும். சில நேரத்தில் எப்போதுமே ஒரு பந்தை மேலேருந்து தூக்கி போடும்போது ஒரு தரையில் படும்போது ஒரு பவுன்ஸ் ஆகும். அதனால் அந்த பந்து அப்படியே மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டால் போகாது. என்ன பண்ணோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பவுன்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? அதுக்கான ஃபோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும். சப்போஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெட் கேப் பவுன்ஸாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு 2 லெவல் இம்பார்ட்டண்டான லெவல் இருக்குது. மார்க்கெட் 23,800க்கு மேலே டே கேண்டில், வீக்லி கேண்டில், இந்த மந்த்லி கேண்டில், ஏன்னா இப்போ எல்லாமே 3மே இந்த வாரத்தில் க்ளோஸ் ஆக போகுது. டே கேண்டில், மந்த்லி கேண்டில், வீக்லி கேண்டில் எல்லாமே 23,800க்கு மேலே முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வர ஆரம்பிக்கும். நல்லாவே ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த 23,800க்கு கீழே மார்க்கெட் முடியுது, சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுக்கிட்டு முடியுது, ஒரு 400-500 புள்ளிகள் பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்திங்க என்ன ஆகும், டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வீக்லி க்ளோசிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதே நேரத்தில் மந்த்லி க்ளோசிங்கும் வந்துடும். மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனதுக்கு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத நான் வீக்லி அனலைசிங்கில் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அது நெக்ஸ்ட் வீக்கு கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இப்படி பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங் பார்த்திங்களா, நல்லா தெரியுதுங்களா, மார்க்கெட் ஏன் ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியுதுங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடம் தானே ப்ரீவியஸ் ஸ்விங்காக இருந்துச்சு. மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, திருப்பி என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் இந்த ட்ரெண்டெல்லாம் உடச்சிட்டு மேலே வந்த மார்க்கெட். நான் ஏன் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புது. இந்த திரும்புகிற மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக என்ன ஆகும், மார்க்கெட் இந்த லெவலை இந்த இடத்த பாருங்கள் அப்படியே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி மாறிடும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்.
இதை நான் வந்து தெளிவாக வீக்லி அனலைசிங்கில் போடுறேன், நல்லா உங்களுக்கு புரியும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஓகே இப்படி வந்துட்டு அகைன் இந்த லெவலை மார்க்கெட் வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுனுச்சு அப்படின்னா இந்த இடத்த வந்து பாருங்கள் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் இருக்கும், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் பேக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மார்ச்சில் வந்து நடக்குதான்னு பார்ப்போம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை நான் அழகாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். வீக்லி அனாலிசிங்கில் இன்னுமே தெளிவாக பார்ப்போம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்ட்டு. இந்த லெவலை வந்து இப்படி ட்ரா பண்ணியிருக்குங்களா, இந்த இடத்துல வந்து இப்போது திரும்புது. இந்த திரும்புறது இந்த ரேஞ்ச் வந்து வந்துட்டு இப்படி போணுச்சு அப்படின்னா இதை வந்து பாருங்கள், லெஃப்ட் சைட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் சைட் ஷோல்டர். மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை பற்றி டீப்பாக நம்ம வீக்லி அனலைசிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் சப்போர்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 600 அப்படிங்கிற லெவல் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 23,400, 23,200, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,900. ரெசிஸ்டன்ஸ் 23,800, 24,100. இதுதான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சரிங்களா? பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருதுன்னு பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியும் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சப்போஸ் டபுள் பாட்டம் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகுது, எந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வீக்லி அனலைசிங்கில் காமிக்கிறேன். ஏன்னா நிஃப்டி நான் காமிச்சிட்டேன். பேங்க் நிஃப்டி எப்படி ரீடெஸ்ட் நடக்கும், எப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீக்லி அனலைசிங் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு 1 or 2 days கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 days ஆகிருக்கு, இன்னும் ஒரு 3 days வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 52,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம நேற்றைய தினம் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த 52,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. பார்த்தீங்களா? ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த சப்போர்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 51,500 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோமா. மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்குது 51,490 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. தென் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 50,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 50,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,000, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,500. இது பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ். சென்செக்ஸும் வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தாப்புல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எக்ஸாக்டாக 78,754 அந்த ரேஞ்சை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்களா. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 78,547 சொல்லியிருந்தோம், அந்த லெவலையும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 77,700 சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, 78,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் ரவுண்டு ஃபிகரில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த ரேஞ்ச் ரவுண்டு ஃபிகரில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. 78,000 நான் நேற்றையே சொல்லியிருந்தேன். ஓஐ டேட்டா வந்து பாருங்கள், ஓஐ டேட்டா வந்து எந்த ரேஞ்சில் வந்து அதிகமாக முடியுது அப்படிங்கிறத, எந்த இடத்துல ஒரு 10:30 மணி வரைக்கும் பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸ் எந்த ரேஞ்சில் அதிகமாக பில்ட் ஆகுதுன்னு பாருங்கன்னு. 78,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைனாக வந்து பில்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 78,117. எந்த ரேஞ்சு, 78,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஹையஸ்ட்டாக முடிஞ்சிருக்குங்களா. இந்த ரெட் கலர் இதுன்னா சப்போர்ட்டாக மாறியிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து 78,000 பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். கரெக்டாக மார்க்கெட் வந்து 78,000 மேலே நியரஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. இதுதான் நண்பர்களே ஓஐ டேட்டா பார்க்குறதுக்கான விதம். ஓஐ டேட்டா பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளுடைய சேனலில் வந்து ஓஐ டேட்டா பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓஐ டேட்டா பார்க்குறதுக்கான வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். ஓஐ டேட்டா பார்க்கணுன்னு கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுக்கு 77,700, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 77,400, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,750 இந்த ரேஞ்சு. சரிங்களா? நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் 2 விதமான இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்தவித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நம்மளோட ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அந்த டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 விதமான டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். சரிங்களா? மேலும் ஒரு முக்கியமான தகவல், நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.